ஏன் என்ன பின்பக்க வழியா வர சொன்னா? எதுக்கு இந்த தாப்பா போடுறீங்க? ஒரு பெண் ஒரு ஆணை தனியா ரூமுள்ள வச்சு கதவை தாப்பால் போடுறாளே, அது ஏன்? எத்தனையோ இரவுகள் இருந்தாலும் ஒரு இரவு மட்டும் முதலிரவுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? பஞ்சமெத்தையில பட்டு விருப்புல மல்லிகை பூவை தூவுறாங்களே, அது ஏன்? அலங்காரத்தோட ஒரு பொண்ணு அகில உலகமே அசந்து போற மாதிரி இருக்கிற ஒரு ஆளு கட்டி அணைக்கிறாளே, அது ஏன்? கட்டி அணைச்சவனை கட்டில தள்ளி விட்டுட்டு இதழோட இதழ் வச்சு முத்தம் விடுறாளே, அது ஐயோ, யாரையா நல்ல நேரத்துல கொஞ்சம் சந்தோஷமா கூட மாட்டீங்களே? ஐயோ, வாடங்க வந்துட்டாங்க. தயவு செஞ்சு எங்கயாவது ஒளிஞ்சுக்கீங்களே. எங்க சீக்கிரம் போடுவாங்களே. கமிங். விமலா, ஒரு ரூம்க்குள்ள ஒரு ஆம்பளை நுழைஞ்சிட்டான்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. வாங்க சார். அதோ அங்க விளைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். என் கம்பெனிலேயே கூலியா வேலை செஞ்சுட்டு எங்க வீட்லயே முதலாளியா நடிக்கிறியா? உன்னை உள்ள தள்ளிட்டு எங்க அப்பா சித்தப்பா கிட்ட உன் வேஷத்தை கலைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஆம்பளை தனியா வரதே தப்பு. அதுவும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தனியா இருக்கும் போது கதவை சாத்தி கலாட்டா பண்றது அதோட பெரிய தப்பு. இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். you're right. சார், நான் கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் நீங்க இவரை வெளியே விடக்கூடாது சார். கண்டிப்பா ஜாமீன்ல கூட வெளியே அனுப்ப கூடாது சார். எங்க உங்க அமெரிக்க வாரிசு? கொஞ்சம் கூப்பிடுங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியே. அப்ப பார்த்தேன், இப்ப கூப்பிடுங்க பாக்கலாம். என்னது? அவர் இனிமே இங்க வர மாட்டாரு. ஏன்? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருப்பாரு. என்ன உளறீங்க? நாங்க சொல்லல அவர் இந்த வீட்டு வாரிசு இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு கூலிக்காரர் தானே. நல்ல வேளை நாங்க ஃபேக்டரிக்கு போயிருந்தோம், மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு, பிடிச்சு உள்ள போட்டோம். என்ன உளறீங்க? யார பாத்தீங்க? தம்பி இப்பதான் மேல போனாரு. வாங்க. கம் ஆன். ஜமீல், ஜமீல். அண்ணா இந்த ரூம்ல பாருங்க. ஜமீல். எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்க. இங்க இருந்து டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. ஓய். சூப்பர். Hi baby. Police station. Arrest. ஐயோ. She's not so second babe. நீ அந்த காய் அடிப்பா. நீ போயிரு. போயிருமா? கில்லாடி. கண்டினியூ. சூப்பர். போலீஸ் லாக்அப்ல இருக்கிறதா சொன்னாங்க. இங்க எப்படி? யாரு லாக்அப்ல போடுறது? குட் ஷாட். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நாங்க உங்களை குழப்பிட்டோம். ரெண்டு பேரும் வேற வேறங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன மாதிரியே கூலி வேற முதலாளி வேறன்னு ஒன்னா இருந்து ரெண்டா பிரிஞ்சு அவங்கள நம்ப வச்சுட்டான். இவங்க கூட நானும் ஃபேக்டரிக்கு போய் தான் வெச்சுக்க. உண்மையிலேயே இவன் 2 in 1 இல்ல டூயல் தான் நம்பி இருப்பேன். இவன் என்ன யோசிக்கிறான்? முதல்ல இங்க வரும்போது விவரம் இல்லாம வந்தான். இப்ப விவரத்தோட வந்திருக்கான். இவனை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணும். இல்ல நம்மளே முழுங்கி ஆப்ப விட்டுருவான். ஹலோ, பேட்டர் போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சார், நான் விமலா பேசுறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டதை அரெஸ்ட் பண்றதுக்கும் போன் பண்றதை ரிலீஸ் பண்றதுக்கும் நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க. ஓகே. அந்த அம்மாவை போல சொல்லிட்டாங்க சைட விட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் அந்த அம்மாவை வர சொல்றீங்க? நீங்க ஏன் சார் அந்த அம்மாவை பாக்கணும்? ஒரு பொண்ணு நல்லா இருக்க கூடாது? அம்மா வந்தாச்சு. ஐயோ,
ஐம் சாரி சார். நான் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வெளியே விட்டுருங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சீக்கிரம் என்ன உள்ள போட்டது மாமாவுக்கு அக்காவுக்கு தெரிய வேண்டாம் சார். அவங்க தெரிஞ்சிட்டு அவமானம் சொல்லி அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. கெட் அவுட். அவுட். சார் 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 சார். அப்பா சமாளிச்சிட்டேன். நான் அரெஸ்ட் பண்ணவன 15 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு எங்கேயோ கூட்டு போனீங்க, மறுபடியும் கூட்டு வந்தீங்க. என்ன சார் இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம 2 பேரும் ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்யறோம். I see. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். எங்க வீட்டுல நடந்த குழப்பத்துல நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன் சார். எங்க வம்சத்துல இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டா பாட்டி, எங்க அக்கா குழந்தை கூட போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு அந்த மாதிரி ஏழைகளை உள்ள போட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு பொழுதுபோக்குங்க. ஐயோ அப்படி நினைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார இல்ல சார். என்னைக்கு எங்க வீட்டுல வந்திருக்கிற ஆளு எங்களை எல்லாம் வெளியே போக சொல்றாரோ அன்னைக்கு நானும் உங்களை மாதிரி தான் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன சார் சார். என்ன என்ன சொல்ல போறீங்க? எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளுங்க சார். யாருக்கு? உங்களுக்கு தான். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. யாரோட? என் கூட. ஏன்? இது கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவா? எதுக்கு? உங்க அம்மா உங்க அப்பாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எதுக்கு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு எதுக்கு சொல்றேன்? எதுக்கு? இதுக்கா? இதுக்கு. ஹலோ, எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, நானே உங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேச வரேன். தூளுபா. I'm sorry. முத்திரையை போது குத்திடுத்த பாடு ராஜா ராஜா. விரல் படாது இன்று விடாது ரோஜா ரோஜா. அழைத்தேரே நானா விடுவேனா போனா அடவாயா. முத்திரைய போது முத்திட தப்பாது ராஜா ராஜா. என் விரல் படாது இன்றுமை தொடாது ரோஜா ரோஜா. ராஜாச்சி நீயே ஒரு பாட்டாளி நானே பொருதாவுறவு. ஏன் இந்த தாகம் அடியேன் மீது மோகம் மலரே விலகு. என்னிடம் செல்லாது உன்னையும் விடாது இந்த வரம். பத்தையும் வந்தாச்சு பக்கமும் வந்தாச்சு பொன்னிற நிலாவை கொஞ்ச தினம். என் வழி வராத சின்னமணி
உன்னிடம் சிக்காது வைரமணி விளையாட்டு காட்டாதே. முத்திரை போது குத்திடுத்த பாது ராஜா ராஜா உன்பிரல் படாது இன்று விடாது ரோஜா ரோஜா. உன்னிடம் கோடானு கோடி இருந்தாலும் என் மனமாசையும் பட்டதில்லை. முத்திரை எப்போதும் குத்திட தப்பாது ராஜா ராஜா. என் விரல் படாது இன்றுமை தொடாது ரோஜா ரோஜா. விடமாட்டேன் நானே வளைக்காதே வீணே அடிமானே. முத்திரை போது குத்திடுத்த பாது ராஜா ராஜா. உன் விரல் படாது இன்று விடாது ரோஜா ரோஜா. வணக்கம். நீங்க தான் தமிழழகனோட அக்காவா? ஆமா. நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சம்பந்தம் பேசுவாங்க. ஆனா உங்க தம்பி கொஞ்சம் பயந்த சுபாவம். அதனால நானே என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, என் முடிவை எங்க அப்பா ஏத்துக்குவாரு. நீங்க எங்க கம்பெனி முதலாளி சீதாபதியோட பொண்ணு தானே? நீங்க அந்த கம்பெனில சூப்பர்வைசரா வேலை செய்யற மாதிரி எங்க அப்பாவும் அந்த கம்பெனில முதலாளியா வேலை செய்யறாரு. எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை சொத்தையும் அதுக்கு சொந்தமானவர்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் தான் இந்த முதலாளி வேலையில. அதுக்கப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண. சரி சரி, நான் சம்மந்தம் பேசணும். போய் உங்க தம்பியை வர சொல்லுங்க. ஓ, உனக்கு பயந்துதான் அவன் பாம்பேக்கு போயிட்டானா? அங்க ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு திடீர்னு புறப்பட்டு போயிட்டான். எப்ப வரேன்னு கூட சொல்லிட்டு போலியம்மா. நல்லா காலமுத்தியா. சரிங்கய்யா. என்னம்மா பையோட வந்துட்ட? இனிமே நான் இங்கேதான் இருக்க போறேன். சரி இரு. இது இது இங்கதான் இருக்க போறியா? எதுக்கு? இது நம்ம வீடு தானே? அதுல என்ன சந்தேகம்? அப்பா இருக்கிற வீட்ல பொண்ணு தங்க போறது எதுக்குன்னு கேக்குற முதல் அப்பா நீங்க தான். அது வந்துமா, இது பாருங்கப்பா, ஹாஸ்டல்ல இனிமே என்னால தங்க முடியாது. எக்ஸாம் டைம், ஃபைனல் இயர் வேற. இதுக்கு மேல என்ன இங்க நீங்க தங்க வேண்டாம்னு சொன்னா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் ரூம் எடுத்து தங்கணும். ஐயோ விமலா, அந்த 2 பசங்களுக்கும் அவங்க அப்பா வீடு எடுத்து கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. அதுக்கப்புறம் நீங்க தங்கிக்கலாம். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே, கரண்ட் மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிளக்லாம் சொருவானா. அவன் 2 கண்ணால பார்த்தாலே போதும், கனெக்ஷன் ஆயிரும். இது எப்படி? ஐயோ வந்துட்டானே. பக்காதே அது பக்காதே. ஹாய் மாமா. நீ அங்கேயே இரு, நானே வர்றேன். நம்ம குட்டி இனிமே இங்கதான் தங்க போதா? ஆமா, தங்கி தூங்கி. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? நான் குழந்தையா இருக்கும் போது முதல் தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்த நாள். அதுக்கு என்ன பண்றானே தெரியல. ஐயோ
ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒரு தடவை குப்பரை புரண்டு தலை நிமிர்ந்து வீட்டுக்கு போய் ஜாலி பண்ணுங்க. எங்கேயோ குடிசையில பிறந்து குப்புறப்படுத்து தலை நிமிர்ந்ததுக்காக இங்க வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கியே, ஏவன் அப்ப விட்டு பணம் இத நினைச்ச பாருங்க, மொத்த கணக்கையும் கூட்டி கழிச்சு நமக்கு சேர வேண்டிய பங்களை கட் பண்ணிக்கங்க. ஹாய். ஐயோ அங்கே போறானே. Oh, what a style. Naughty style. Oh. Seems. Sorry. Oh, நின்னா God. அடிக்கிறான், திரும்படா அடிக்கிறான், குனிஞ்சா அடிக்கிறான். Hello. Oh, Madhuri Dixit. जिस देश में गंगा बहती है, दिल है कि मानता नहीं. हाय हाय, no. Oh, okay. மாதுரி தீக்ஷித், சூப்பர் ஸ்டார் ஆஃப் பாம்பே. I see. ஒரு வாட்டி என்ன ஃளைட்ல பார்த்தாங்க. பார்த்ததுல இருந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்னாலேயே சுத்துறாங்க. எப்போ பாருங்க ஷாடி. அந்த சாதியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இந்த ஜாதியை விட்டுருங்க. நீங்க வாங்க. ஷாடி, Come on. ஷாடி. வாங்க. இந்த பாருப்பா, இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒண்ணும் பண்ணிடாதப்பா. அப்பா யாரு கூப்பிட்டா? ஐயோ, யாரு கூப்பிடுறது, யாரு பேசுறது ஒண்ணும் புரியல. எல்லாம் ஒன்னால வந்தது. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அவர் கோடீஸ்வரனா இருக்கிறதுனாலயோ பணத்தை வாரி வாரி கொடுக்கறதுனாலயோ என் மனசு யாரும் பிடிக்கவும் முடியாது, என்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது. இத பாரு குட்டி, இன்னும் எண்ணி ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள என் கையால உன் கழுத்துல தாலி கட்டி உன் வயித்துல என் குழந்தைய சுமக்க வைக்கல இந்த அரசு தமிழ் அரசே கிடையாது. ஒரு சாதாரண ஏழையை கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னால என்ன நெருங்க முடியாது. உன் எண்ணத்தை நான் மாத்தி காட்டுறேன். நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். ஹலோ, என்ன வேணும் உனக்கு? நீ வேணும். நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ஏன்? உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன்? காரணம் எல்லாம் கேட்காத, என்ன தனியா விடு. ஏன்? இத பாரு, சும்மா சொன்னதே சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. ஏன்? Shut up. You stupid, very irritative Susman. நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், டிசைனா ட்ரெஸ் போடலாம். ஆனா உன்னால என்ன விலைக்கு வாங்கவே முடியாது. வெளிய கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு மனசால பணக்காரனா, பண்பால லட்சாதிபதியா, அறிவால கோடீஸ்வரனா, உயர்ந்த எண்ணங்களோட இருக்கிற ஒரு சாதாரண உழைப்பாளியை தான் நான் காதலிக்கிறேன். ஒரு உழைப்பாளி, யா ஒரு கூலி, யா யா ஒரு லேபர். யா 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 Oh no. யா. Oh no. Oh lucky உழைப்பாளி. Oh God. Hi baby. Yeah. I love you. I love you. Hey, Gundu Kutti, Amul baby. Hey, உழைப்பாளி love. இந்த முதலாளி டாவு. Bye. உழைப்பாளியும் நானே, முதலாளியும் நானே, தமிழழகனும் நானே,
தமிழரசனும் நானே, நான் போடாத வேஷமில்லை, பாடாத பாடலில்லை. ஆனாலும் மானே என் அன்பு மனம் மாறவில்லை. ஒரு கோலக்கிளி சோடி தன்னை கூடுது கூடுது மானே. ஒரு கோலக்கிளி சோடி தன்ன கூடுது கூடுது மானே. அது திக்கும் கண்டு தேசையும் கண்டு வந்தது வந்தது தானே. ஒரு சோல குயில் சோடி தன்ன கூடுது கூடுது வந்து அது நெஞ்சம் தட்டு நினப்பும் தட்டு பாடுது பாடுது சிந்து. கிட்ட வருமோ ஒட்ட வருமோ கொள்ளையழகை கொட்டி தருமோ. ஒரு சோல குயில் சோடி தன்ன கூடுது கூடுது வந்து அது நெஞ்சம் தட்டு நினப்பும் தட்டு பாடுது பாடுது சிந்து. இவன் கட்டை வேஷம் கட்டி வந்த ஆழ்தானடி. ஒரு மன்னவனும் சின்னவனும் நான் தானடி. அன்பு தொல்லை தந்த பிள்ளை செய்த வித்தையாயிரம் அதை ஒத்து கொண்டாள் ஒப்பி கொண்டாள் வண்ண பூச்சரம். புன்னகை சிந்துகின்ற பொன்மகள் முத்துமுகம் எப்பவும் என் வசத்தில் வந்திடும் சொத்து சுகம். இப்ப வரவா பள்ளி அறையில் அழுத்துறவோ. ஒரு கோலக்கிளி சோடி தன்ன கூடுது கூடுது மான். அது திக்கும் கண்டு திசையும் கண்டு வந்தது வந்தது தானே. அந்த தென்றல் பெண்ணும் சொன்னாளம்மா உந்தன் சேதியே. அவள் சொன்ன பின்பு மின்னல் போல வந்தேன் தேடியே. என்னை நீ தொட்டவுடன் என்னவோ பொங்குதையா, முற்றுகையிட்டவுடன் சிற்றிடை தின்னுதையா. வெட்கம் விடுமோ அச்சம் விடுமோ தக்க துணைதான் பக்கம் வருமோ. ஒரு சோல குயில் சோடி தன்ன கூடுது கூடுது வந்து அது நெஞ்சோ தட்டு நினப்பும் தட்டு பாடுது பாடுது சிந்து. கிட்ட வருமோ ஒட்ட வருமோ கொள்ளையழகை கொட்டி தருமோ. ஒரு கோலக்கிளி சோடி தன்ன கூடுது கூடுது மானே. அது திக்கும் கண்டு திசையும் கண்டு வந்தது வந்தது தானே. ஏம்மா உன் அத்தை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. உங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கோட்டையில வாழ வேண்டிய இவங்க கௌரவமான சிறையில தன் குழந்தையும் இந்த உலகத்தையும் மறந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு வந்து
இவளை குணப்படுத்த முடியாதா? வக்கீல் எவ்வளவு டாக்டர்ஸ் வச்சு முயற்சி பண்ணிட்டாங்களா? மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா டாக்டர்ஸ்? இது பாருங்க, என் சொந்த அப்பாவா இருந்தாலும் சரி, அவர் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்கதான் குற்றவாளிங்கன்னு நீங்க கண்டுபிடிக்க எந்த உதவி வேணாலும் செய்றேன். நன்றி நன்றி. ஒரு தடவை ஓடி போன உங்களை தேடி தேடி அலைஞ்சு தேஞ்சு போயிட்டேன் சார். மறுபடியும் திரும்பி வந்த உங்களை ஒருத்தர் ரெண்டு பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழம்பி போயிட்டேன் சார். அடுத்தவங்களை குழப்பி விட்டு யாருக்கு சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நடிக்கிறீங்க? எப்போ அந்த வீட்டு பொண்ணு உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ, நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சார், என் திறமை இவர்தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது என் திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்கங்க சார். அது என்ன எலி? ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு. அது அணில்யா? எலி இல்ல. என்ன சார் குழப்புறீங்க சார்? இந்த ரெண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் குழம்பி போயிட்டு சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அடுத்தது என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. முதல்ல அந்த 3 பேர் பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல மாத்திக்கணும். சொந்த கம்பெனிங்கிற தைரியத்துல இத்தனை நாளும் ஃபேக்டரி பக்கமே வராத அந்த 3 பேரையும் ஃபேக்டரிக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை போடுங்கண்ணா. அதுக்கு நாளை காலை 10 மணிக்கு நாம ஃபேக்டரியில சந்திக்கிறோம். ரெடி, வேலையை கெடுத்து வெயில நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அவ்வளவுதானே? உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சில்லற உண்டு. அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம். ஓஹோ, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்மள அனுப்பிச்சிட்டான். அவன் எதுக்காக ஃபேக்டரி வரான்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டேனே, அங்க வாங்க உங்களுக்கே தெரியும் சொன்னா. என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பான்? ஃபேக்டரி பக்கம் போனீங்களான்னு அவர் தினம் நீங்க கேப்பீங்க. நாளைக்கு போறேன்னு அவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்பா, மனுஷன் ஒரு வழியா இன்னைக்கு தான் வர்றார். இப்ப விஷயம் தெரியுதா அவன் ஏன் வரான்னு?